ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் ஆர்டிஇ மூலயமா பார்த்தீங்கன்னாக்கா குழந்தைகளை தனியார் பள்ளிகளில் பார்த்தீங்கன்னாக்கா இலவசமாக நீங்கள் சேர்ப்பதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆர்டிஇ அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009, அதாவது பார்த்தீங்கன்னா கல்வி உரிமை சட்டம் 2009 படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தனியார் பள்ளிகளிலும் பார்த்தீங்கன்னாக்கா இலவச கல்விக்காக 25% பார்த்திங்கன்னா இடஒதுக்கீடு வழங்கணும். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த கல்வியாண்டு, அதாவது 2024-25 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கு பார்த்திங்கனாக்கா ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் பார்த்திங்கனாக்கா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கனாக்கா ஆன்லைன் அப்ளிகேஷனுடைய வெப்சைட்டு. ஸோ அப்ளிகேஷன் டு ப்ரைவேட் ஸ்கூல் அண்டர் த ப்ரொவிஷன்ஸ் டு ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 செக்ஷன் 12.1C அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்ளிகேஷன், ரெஸ்யூம் அப்ளிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னாக்கா டீட்டெயில்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது அப்ளிகேஷன் தேதி என்ன, லாஸ்ட் டேட் என்ன, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நமக்கு தேவை அப்படின்றது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 22 ஏப்ரல் 2024 11 AM ஸ்டார்ட் ஆகிடுச்சு உங்களுக்கு. அப்ளிகேஷன் எண்ட் டேட் பார்த்தீங்கன்னா 20 மே 2024 லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ், அதாவது எசென்ஷியல் டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபோட்டோகிராஃப் ஆஃப் அப்ளிகண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 150 பிக்சல் டு 175 பிக்சல் வரலும் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பர்த் சர்டிஃபிகேட் இருக்கணும், ஆதார் கார்டு அப்படி இல்லைனா ரேஷன் கார்டு ஆஃப் பேரண்ட் ஆர் கார்டியன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் ஃபார் வீக்கர் செக்ஷன் கேண்டிடேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணுங்க. வீக்கர் செக்ஷனில் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் குரூப் கேண்டிடேட் அப்படின்னும் போது நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணணும். அதனால் உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி வச்சு நீங்கள் இது பண்ண போகிறீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜ் குரூப் ஸ்பெஷல் கேட்டகரி சர்டிஃபிகேட் உங்கள் கையில் இருக்கணும். கீழே மோர் டீட்டெயில் அப்படின்னும் போது நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா இங்கே உங்களுக்கு எல்லாமே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்டுடைய ஃபோட்டோ எப்படி இருக்கணும், மாணவர் புகைப்படம் பார்த்தீங்கன்னா வித்து 150 பிக்சல் இருக்கணும், ஹைட்டு 175 பிக்சல் இருக்கணும், இமேஜ் சைஸ் பார்த்தீங்கன்னா 100 KBக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பர்த் சர்டிஃபிகேட் பிறப்பு சான்று பார்த்தீங்கன்னாக்கா ஜேபிஜி ஃபார்மேட்டில் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா அது 1 MBக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பேரனுடைய ஐடி பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் ஜேபிஜி ஃபார்மேட்டில் 1 MBக்குள்ளே நீங்கள் அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா அட்ரஸ் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னாக்கா அதுவும் ஜேபிஜி ஃபார்மேட் தான் 1 MBக்குள்ளே இருக்கணும். அதாவது ஃபேமிலி கார்டு, ஓட்டர் ஐடி, ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு, பேங்க் பாஸ்புக்கு, டெலிஃபோன் பில்லு, பேன் கார்டு, சர்டிஃபிகேட் ஆஃப் ரெசிடென்ஸ் இஷ்யூடு பை விஏஓ, ஐடி கார்டு இஷ்யூடு பை ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா கேட்டகரி அண்டர் விச் அப்ளைடு, எந்த வகையில் நீங்கள் விண்ணப்பிக்கீங்க அப்படின்றது பார்த்தீங்கன்னாக்கா ஸோ நீங்கள் அப்லோட் பண்ணுற அந்த சர்டிஃபிகேட்னுடைய ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 1 MBக்குள்ளே இருக்கணும். வீக்கர் செக்ஷன் அப்படின்னாக்கா நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும். அதே டிஸ்அட்வான்டேஜ் குரூப் அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி எது வேணாலும் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அடுத்து டிஸ்அட்வான்டேஜ் குரூப் ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னாக்கா சர்டிஃபிகேட் ஆஃப் ஆர்பனட், அது பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் ஆஃப் HIV அஃபெக்டடு. அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா சர்டிஃபிகேட் ஃபார் த டிரான்ஸ்ஜெண்டர் ஐடென்டிஃபைடு, சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்கேவெஞ்சிங் ஒர்க்கர்ஸு, சர்டிஃபிகேட் ஆஃப் ஸ்கேவெஞ்சிங் ஒர்க்கர் ஹூ ஆர் நாட் எம்ப்ளாய்டு இன் கார்பரேஷன், முனிசிபாலிட்டிஸ், டவுன் பஞ்சாயத்து அண்ட் வில்லேஜ் பஞ்சாயத்து எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா எந்த கேட்டகரி, அந்த கேட்டகரிக்கு உண்டானது மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணால் போதுமா. அதாவது பார்த்தீங்கன்னா வீக்கர் செக்ஷனாக இன்கம் சர்டிஃபிகேட்டு, டிஸ்அட்வான்டேஜ் குரூப்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, டிஸ்அட்வான்டேஜ் குரூப் ஸ்பெஷல் கேட்டகரி அப்படின்னாக்கா நீங்கள் அதுக்கு உண்டானது என்னவோ அதை நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த அப்ளிகேஷனை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ஆர்டி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா 22/4/2024 இருந்து 20/5/2024 முடியுது. ஸோ யார் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே ஆன்லைனில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் உங்கள் குழந்தையினுடைய அப்ளிகேஷன்ஸை நீங்கள் ஆன்லைனில் சப்மிட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.